அனைவருக்கும் வணக்கம். ஸோ என் பேர் தான் ஷிவானி. ஸோ நான் பேசிக்காக ப்ரைவேட் பேங்க்கில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். பட் தென் பாடணுன்றது என்னோட ரொம்ப நீண்ட நாள் கனவு அண்ட் அது எனக்கு ஃபைனலி நிறைவேறிடுச்சு. அந்த ஆப்பர்ச்சுனிட்டிக்காக இறைவனுக்கு நன்றி. குஹன் சார், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் தட் அண்ட் ஐ வுட் லவ் டு தேங்க் மை பேரண்ட்ஸ். தேங்க்யூ ஸோ மச். பார்த்ததும் கண்ணில் நின்னா ஒரு பார்வையில் என்ன கொன்னா 18 வருஷம் பொத்தி வளர்த்த என் மனச பறிச்சானே. காத்துல என்னமோ சொன்னா நான் கேட்டதும் கனவுன்னு போனா அவன் கூட நடக்கிற நிழ கூட ரசிக்க வச்சானே. அவன் குட்டி மீச மேல ஆசை வச்ச அவன் கூட ஓட்டி பேச ஏக்கம் மேல ஏக்கம் வச்ச. தேங்க்யூ. டம்மா டம்மா டம்மாளே நான் இப்ப கூட ஓஹாளே. டம்மா டம்மா டம்மாளே நீ எப்போ ஆவையே ஆடே. டம்மா டம்மா டம்மாளே நான் இப்ப கூட ஓஹாளே. டம்மா டம்மா டம்மாளே நீ எப்போ ஆவையே ஆடே. அண்ணன் விஜயமுரளி அழைத்தது காரணத்துக்காக வந்தேன். அதே மாதிரி ஒரு சின்ன தயாரிப்பாளர்கள் இவ்வளோ அருமையான சாங் பார்த்தேன், ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருந்தது. ஏன்னா நானும் ஒரு தயாரிப்பாளராக பேசுகிறேன் இந்த சபையில். ஏன்னா எல்லாரும் மியூசிக் டேரக்டராக தெரியும், நான் ஒரு ப்ரொடியூசர்ன்றது நிறைய பேர் அதுதான் அதிகமாக தெரியும், மியூசிக் டேரக்டர் கம்மியாக தெரியும். அதனால் போன படத்தில் எனக்கு அவன் தான் வில்லன், மிஸ்டர் யாசர். கடைசி தோட்டா கேள்விப்பட்டிருப்பீங்க, ராதா ரவி சார் நடித்தது. அவன் தான் இப்போ அடுத்த படத்துலையும் அவன் தான் பண்ணிட்டு இருக்கான். அதனால் அந்த போயிட்டுருக்கு. அதனால் எக்ஸலண்ட் சாங். மியூசிக் டேரக்டர் எங்கே இருக்கார்? சூப்பர். நல்ல ப்ரோக்ராமிங் இருக்குது, கீபோர்ட் சீக்வன்ஸ் நல்லா இருக்குது. அதே மாதிரி ஹீரோயிங்காக இருக்கட்டும், ரொம்ப ஹீரோ ஹைட்டாக இருக்கார். அதனால் மேடம் நல்ல எக்ஸலண்ட்டாக சாங்ஸ் நல்லா இருக்குது. டைரக்டர் சார் ரொம்ப நல்லா இருந்தது, பிக்சரைசேஷன் ரொம்ப நல்லா இருந்தது. கேமராமேன், அது மாதிரி தயாரிப்பு. ஏன்னா இன்றைக்கி படம் எடுக்கிறது தான் ரொம்ப கஷ்டம். ஏன்னா நாங்கள் வந்து ஒரு 3 படம் முடிச்சு இப்போ 4வது படம் தயாரிச்சுட்டு இருக்கோம். ஏன்னா ஒரு படம் தயாரித்து வெளியில் கொண்டு வந்து அது எப்படி சேர்க்குறதுன்றது இன்றைக்கி ஆடியன்ஸ் கிட்ட ஒரு பெரிய சவாலாக இருக்குது. அதனால் ஒரு சின்ன படத்துக்கு நான் வந்து இந்த மேடையில் வந்து உங்கள் எல்லோரும் கௌரவிச்சதுக்காக ரொம்ப சந்தோஷப்படுறேன். மேலும் எங்களோட சப்போர்ட் கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கும்னு சொல்லி, ஏன்னா விஜயமொழி என்ன சொன்ன உடனே சின்ன படத்துக்கு நான் மெயினாக வருவேன். அதனால் சொல்லி நானே வந்து கன்ஃபார்மாக வரேன்னு சொல்லி இவங்க எல்லாருக்கும் மரியாதை பண்ணதில் ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்குது, பெருமையாகவும் இருக்குது. தேங்க்யூ விஜயமொழி என்ன. அப்புறம் என்னோட பிஆர்ஓ, எங்களோட பேனர் எல்லாத்துக்கும் அவர் சத்யானந்த் தான் பிஆர்ஓ எங்கள் படம் நிர்வாகத்துக்கு. அதனால் அவரும் அழைச்சதுக்கு ரொம்ப நன்றி தெரிவித்து, மேலும் இங்கே வந்திருக்கிற ப்ளஸ் அனைத்துக்கும் ஒரு சின்ன ரிக்வெஸ்ட், இந்த மாதிரி படத்துக்கு சப்போர்ட் பண்ணுறீங்க, நிறையா பண்ணிட்டுருக்கீங்க. அதனால் நிறையா பண்ணுங்கள். தேட்டர்ஸ்க்கு வர வைக்கிறது உங்களால் தான் முடியும். அதனால் பாசிட்டிவ் ரைட்டிங்ஸ்க்காக நாங்கள் ரொம்ப எதிர்பார்த்துட்ருக்கோம். ஏன்னா எல்லா படத்துலையும் ஒரு சின்ன சின்ன கருத்துக்கள் முன்ன பின்ன இருக்கும். பட் பாசிட்டிவ் திங்ஸை நீங்கள் வந்து ஆடியன்ஸ் கிட்ட கொண்டு போங்க அப்படின்னு சொல்லி உங்கள்கிட்ட வெளிப்படுது. ரொம்ப நன்றி. தேங்க்யூ வெரி மச். எல்லாருக்கும் வணக்கம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இங்கே வந்த எல்லா மீடியாவுக்கும் எல்லாருக்கும் நன்றி. அண்டு இந்த வாய்ப்பு கொடுத்த டைரக்டர் சார் குஹன் சாருக்கும் ப்ரொடியூசர் சாருக்கும் ஃபஸ்ட் தேங்க்ஸ் லாட். இந்த படத்தில் நான் பேக்ரவுண்ட் ஸ்கோர் அண்ட் சின்ன சின்ன பிட் சாங்ஸ் மட்டும் பண்ணியிருக்கு. அண்டு எல்லாமே நல்லா வந்திருக்கு. அண்டு நீங்கள் எல்லோரும் பார்த்து எங்களை சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஓகே, ஹாய். வந்திருக்க எல்லா ப்ரெஸ் மீடியாஸ் எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் டைரக்டர் சார் அண்ட் ப்ரொடியூசர் சார், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கிவிங் மீ த ஆப்பர்ச்சுனிட்டி. அண்ட் கோ-ஆர்டிஸ்ட் எல்லாருக்குமே ரொம்பவே தேங்க்ஸ். பிகாஸ் ஏன்னா ரொம்பவே பாசிட்டிவாக சப்போர்ட்டிவாக கூட ஆக்ட் பண்ணாங்க, கோஆப்ரேட் பண்ணாங்க. அண்ட் நீங்களும் படம் ட்ரைலர் பார்த்துருப்பீங்க, சாங்ஸும் பார்த்துருப்பீங்க. கண்டிப்பாக உங்களுக்கும் பிடிக்குன்னு நம்புகிறேன். சாரி லேட்டாக சொல்கிறேன், ஷார்மிஷா. அண்ட் தேங்க்யூ ஸோ மச், சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களால் தான் நெக்ஸ்ட் ஸ்டெப் நாங்கள் போக முடியும். ஸோ தேங்க்யூ ஸோ மச், சப்போர்ட் அஸ். இந்த நம்ம சால்வை பொறுத்துற இந்த வேலையிலே இருக்கக்கூடாதுன்னு தான் நான் சொல்லியிருந்தேன். சார் சொன்னாங்க. இவ்வளோ தூரம் வந்து எங்களுக்கு மரியாதை பண்ண நண்பருக்கு, தயாரிப்பாளருக்கு ரொம்ப நன்றி. அவருக்கு கொடுத்த சால்வையில் தான் போடுறோம். ஏன்னா நாங்கள் அந்த பிளான்லேயே வராதனால நீங்கள் கொடுத்தது தான். ஸோ நன்றி நன்றி நன்றி. எல்லாருக்கும் வணக்கம். என்னோட பேர் பாலஹாசன். நான் அதுக்கு முன்னாடி
நான் அதுக்கு முன்னாடி அசுரன், ஜெய் பீம், அப்புறம் விடுதலை அந்த மாதிரி சில படங்களை நடிச்சிருக்கேன். இந்த சுப்பன் படத்தில் ஒரு லீட் ரோல் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக நீங்களாம் பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். வாய்ப்பு கொடுத்த டேரக்டருக்கும் ப்ரொடியூசருக்கும் என்னோட நன்றி. எங்கள் அழைப்பை ஏற்று வந்த பிரசன்ட் மீடியா மற்ற எல்லாருக்கும் தேங்க்யூ. படத்தில் கூட வேலை பார்த்த ஆர்டிஸ்ட் அப்புறம் மற்ற டெக்னீஷியன் எல்லாருக்குமே தேங்க்யூ. தேங்க்யூ. வணக்கம், நான் சிவகாசி பாலா. இந்த படத்தில் ஈபியாக ஒர்க் பண்ணியிருக்கேன். ஒரு சின்ன ரோலும் கேரக்டர் பண்ணியிருக்கேன். இந்த படம் வெள்ளித்திரைக்கு வர்றதுக்கு உங்களுடைய ஆதரவு வேணும். எல்லோரும் சப்போர்ட் பண்ணி இந்த படத்தை பெரும் வெற்றி படமாக கொண்டாட அருள் புரியுங்க. தேங்க்யூ. வணக்கம், என் பேர் மிதுன் சக்கரவர்த்தி. இந்த படத்தில் ஒரு ஷூட்டிங்க்கு முன்னாடி ஒரு 2 days முன்னாடி தான் நான் கமிட் ஆனேன்னு நினைக்கிறேன். ஒரு கார் சர்வீஸ்க்காண்டி நான் மதுரை போயிருந்தேன். அப்பா கால் பண்ணுறாங்க, டேரக்டர் சாரை போய் பார்த்துட்டு வர சொல்லி. நானும் கேஷுவலில் போய் பார்த்து வரேன். நான் ஒரு 2 days ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ணுறோம் மிதுன். நான் செமஸ்டர் லீவில் இருந்தேன் மதுரையில், நான் சென்னையில் படிக்கிறேன். அப்படி ஸ்டார்ட் ஆன ப்ராஜெக்ட் தான் இது. ஆனால் ஆஃப்டர் த கமிட்மெண்ட்ஸ் இந்த ஃபிலிம் எல்லோரும் ஒரு ஃப்ரெண்ட்லியாக, ஒரு பிரதராக, கோஆர்டிஸ்டாக இருக்கட்டும், டேரக்டராக இருக்கட்டும், ப்ரொடியூசர் சாராக இருக்கட்டும், சூப்பராக ட்ரீட் பண்ணாங்க. நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடச்சிச்சு எனக்கு இந்த மூவியில். தேங்க்ஸ் டு எவ்ரி ஒன். தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். இந்த சாயங்கால நேரத்தில் இந்த அரங்கம் நிறைய பேர் இல்லைனாலும் எங்களுடைய அழைப்பை ஏற்று இவ்வளோ பேர் வந்ததுக்கு ரொம்ப நன்றி, மகிழ்ச்சி, சந்தோஷம். மேடையில் என் கூட உட்கார்ந்துருக்கக்கூடிய என்னுடைய தொழிலில் சீனியர் ஆகட்டும், சக நண்பர்களாகட்டும், எல்லாருக்கும் வாழ்த்துக்கள், நன்றிகள். குகணேசன் சார்கிட்டேருந்து இயக்குனர் இந்த மாதிரி ஒருத்தர்கிட்டருந்து எனக்கு ஒரு கால் வந்திருந்தது. இந்த மாதிரி ஒரு படத்தில் இந்த மாதிரி ஒரு லீட் ரோல் இருக்குது, இந்த மாதிரி ஒரு ஒன் ஆஃப் த லீடு ஒரு சின்ன போர்ஷனுக்கு நீங்கள் ஒரு லீடாக பண்ணணும் அப்படின்னு சொல்லி. அப்போ எனக்கு கேட்ட உடனே என்ன தோணுச்சு அப்படின்னா, நான் ஆல்ரெடி டெலிவிஷனில் அவங்க சொன்ன சீன்ஸ்க்கு நான் ஆப்போசிட்டாக நடிச்சிட்ருக்கேன். நான் ரொம்ப ஃபன்னாகவும் காமெடியாகவும் என்டர்டெய்னராகவும் இப்போ டெலிவிஷனில் நடிச்சிட்டு வந்துட்டுருக்கேன். இது எப்படி தான் நமக்கு சூட்டபுளாக இருக்கும், இது ரொம்ப சீரியஸாக இருக்கே, சூட்டபுளாக இருக்குமா அப்படின்னு எனக்கே ஒரு சின்ன சந்தேகம் இருந்தது. அதுக்கப்புறம் அவங்க எல்லோரும் கொடுத்த அந்த சப்போர்ட்லேயும் அந்த ஆதரவுலேயும் கொடுத்த தன்னம்பிக்கையிலையும் இதை நானே பண்ணி முடிச்சிருக்கேன்றது எனக்கே கொஞ்சம் ஆச்சரியமாக, பெருமையாக, சந்தோஷமாக இருக்குது. இதே மாதிரி இன்னும் நிறைய பண்ணுவேன். இது சின்ன படம், பெரிய படம், இந்த படம் ஜெயிக்குது, தோக்குது, இதெல்லாம் தாண்டி எங்கள் 100 பேருக்கு மேலே, 150, 200 பேருக்கு மேலே இந்த சின்ன தயாரிப்பாளர் எங்களுக்கு ஒரு பெரிய வேலை கொடுத்துருக்காரு. இதனால் 100லேருந்து 200 குடும்பங்களுக்கு வரவு வந்திருக்கு. ஸோ இதே மாதிரி இந்த விஷயங்கள் எல்லாம் நீங்கள் வெளியில் கொண்டு போய் சேர்த்து எங்களுக்கெல்லாம் சப்போர்ட் பண்ணிங்க அப்படின்னா இது மாதிரி இன்னும் நிறைய பேர் வருவாங்க. சினிமா என்றைக்குமே வாழும். ஸோ எப்பயும் போல் உங்களுடைய ஆதரவையும் சப்போர்ட்டையும் கொடுத்து எங்களை வாழ்த்தி வழி அனுப்பணும்னு அன்புடன் கேட்டுக்கிறேன். வாய்ப்பு கொடுத்த இயக்குனருக்கு நன்றி. வந்திருக்கக்கூடிய அனைத்து பத்திரிகை நண்பர்களுக்கும் ஊடகவியர்களுக்கும் நன்றி. என்னுடைய பேர் சமுத்ரா செந்தில், என்னுடைய ஊர் தென்காசி. இந்த படம் ஆரம்பத்தில் முதல் புள்ளியிலேருந்து இப்போ வரைக்கும் டைரக்டர் குகணேசன் சோனைமுத்து அவரோட ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கிறேன். பேசிக்கலி நான் மீடியா பர்சன், சமுத்ரா பிஆர் அப்படின்னு சொல்லி ஊடக ஒருங்கிணைப்பு நிறுவனத்தை நடத்திட்டு இருக்கிறேன். இந்த படம் வெற்றிக்கு உங்களுடைய உதவி, உங்களுடைய எல்லோருடைய உதவியும் தேவை. நல்லா பாசிட்டிவான செய்திகளை வெளியிட்டு படத்தோட வெற்றிக்கு உறுதிதானுங்க. நன்றி. நன்றியை தெரிவித்து மேலும் இங்கே அழைத்ததுக்கு விஜயமுரளி அண்ணன் கிட்டத்தட்ட ஒரு 20 years பழக்கம். சூரஜ்குமாரை மிஸ் பண்ணிட்டான், அவருக்கு சால்வேனிக்கு மார்க்கெட். வணக்கம், வந்திருக்க பத்திரிகை நண்பர்கள் அனைவருக்கும் பார்க்குறது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. நடிகர் சூரஜ்குமார்னு சொன்னாங்க, அது நடந்தது ஒரு ஆக்சிடெண்ட் தான். ஸோ ஐ எம் வெரி ஹாப்பி. இந்த சாங் பார்த்துருப்பீங்க, அதில் மாப்பிள்ளையாக வந்திருந்தேன். அதுக்கு வாய்ப்பு கொடுத்த குகன் சார் அண்ட் ப்ரொடியூசருக்கு ரொம்ப நன்றி. ஆக்சுவலி நான் யதார்த்தமாக என்னோட தம்பியை பார்க்க போன கேப்பில் அவங்க ஒரு ஆள் தேடிட்டு இருந்திருக்காங்க, மாப்பிள்ளை கெட்டப்பில் யாராவது பார்க்கலான்னு. ஸோ மிதுன் சக்கரவர்த்தி நம்ம தம்பி தான் இருந்துட்டு சூரஜ் என்னை ரெஃபர் பண்ணியிருந்தாங்க. மிதுனுக்கு ரொம்ப நன்றி. அண்ட் அது எங்கே கொண்டு வந்து விட்டுருக்குன்னா, சூன் நானும் ஒரு பெரிய படத்தில் கமெண்ட்டாக இருக்கேன். ஸோ ஒரு ஆக்சிடெண்ட்டான ஒரு விஷயம் நம்பிக்கை வச்சு அதில் நம்ம பயணிச்சோன்னா கண்டிப்பாக அதில் சக்ஸஸ் அடையலாம். இந்த இருக்கிற ஒரு நாள் நான் இவங்க செட்டில் இருந்தேன். ஸோ ஐ சீன் ஆல் தேர் டெடிகேஷன் ரைட் ஃப்ரம் காயத்ரி. அவங்க ரொம்ப ஹார்ட் ஒர்க் போட்டு நடித்ததை கூட இருந்து பார்த்தேன். அண்ட் ஆல் ஆஃப் தெம், பாலஹாசனாக இருக்கட்டும், எல்லாருமே ரொம்ப ஹார்ட் ஒர்க் போட்டிருக்காங்க. சுப்பன் ஒரு சமூக நீதியை பேசுகிற படம், பெண்கள் சேஃப்டியை பற்றி பேசுகிற படம். ஸோ கண்டிப்பாக நீங்கள் தியேட்டர்ஸில் போய் பாருங்கள். டெஃபினெட்லி இட் பி ஷோர் சக்ஸஸ். தேங்க்யூ. ஹாய், ஐம் ஜெயகிருஷ்ணன். இந்த
இந்த படத்தோட எடிட்டர். ஃபஸ்ட்டு குஹன் சாரை சந்தித்து இந்த படம் தான் ஓகேயா ஓகே அதான் இந்த அசிஸ்டன்ட் டைரக்டர் முத்து மூலம் தான் நான் குஹன் சாரை ஃபஸ்ட்டு சந்தித்து இந்த படத்துக்கு ஆரம்பிச்சிருக்கு. நான் ஆக்சுவலி பேசிக்கலி ஃப்ரம் கேரளா, செட் இன் சென்னை. இப்போ ரீசெண்டாக நான் ஒரு படம் ப்ரைவேட் എന്ന് പറഞ്ഞ ഒരു മലയാളം മൂവി റിലീസ് ആയിച്ചു. ഇപ്പോൾ வந்து இப்போ குஹன் சாரோட இப்போ ஒர்க் பண்ணிகிட்ருக்கு. இப்போ ஆக்சுவலி குஹன் சாரோட சப்போர்ட்டும் இதுதான் இந்த படத்துக்கு. இப்போ நீங்கள் பார்த்த சாங்ஸும் ட்ரெய்லர் எல்லாமே அதுக்கு வாய்ப்பு அந்த குஹன் சாருக்கும் ப்ரொடியூசர் அன் சாருக்கும் நன்றி. கூட ஒர்க் பண்ண எல்லாருக்குமே நன்றி. தேங்க்யூ. ஆமாம், அது மாதிரி இல்லாமல் ஏன்னா நடிகர், அதாவது சினிமா நடிகர் நடிகைகளும் என்னென்னா நம்மள ஒரு அங்கம் தான். நம்ம ஏதாவது ஒன்றும் இல்லை, இந்த ஷார்ட்ஸ்னு ஒன்று போடுறீங்க, நடந்து போகிறது, நிற்கிறது, ஒரு ஒரு அருவறுப்பானதெல்லாம் போட்டு விட்டுறீங்க. அவங்களுக்கும் குடும்பம் இருக்குது, அவங்களோட சுற்றம் அண்ணன் தம்பி எல்லாம் ஸ்கூலில் காலேஜில் படிக்கிறவங்க இருக்கிறாங்க. அவங்களும் மார்க்கெட்டுக்கு போயிட்டு எல்லாம் பண்ணி வாங்கிட்டு வந்துட்டுருக்குறாங்க. அந்த மாதிரி அவங்கள ஊனப்படுத்தாமல் காயப்படுத்தாமல் நீங்கள் அதெல்லாம் நீங்களும் அவங்க கூட ஒரு உடன் பிறந்த சகோதரர் மாதிரி இருந்து இந்த படத்தை அவங்களுக்காண்டி ஒரு சப்போர்ட் பண்ணிங்கன்னா அது நீங்கள் இந்த வருஷத்தில் செய்கிற மிகப்பெரிய ஒரு சேலஞ்சாக இருக்குன்னு சொல்லி விரும்பி வேண்டி கேட்டுக்கிறேன். இப்போ நீங்கள் கேட்கலாம். டைரக்டர் சார். Good evening. எல்லாருக்கும் வணக்கம். And first of all, thank you so much for better opportunity to see this movie. And special thanks to director sir and producer sir and this movie teams. இந்த மூவியில் எனக்கு ஒரு சான்ஸ் கொடுத்த வினோத் அங்கிளுக்கு ரொம்ப தேங்க்ஸ். அவங்க இங்கே இல்லை. தேங்க்யூ அங்கிள். அண்ட் ஸ்பெஷல் தேங்க்ஸ் டு டைரக்டர் சார் ஃபார் இந்த மூவியில் சான்ஸ் மட்டும் இல்லை, நல்ல ஒரு சப்போர்ட்டும் தந்தது. ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் நீங்கள் எல்லோரும் இந்த மூவி கண்டிப்பாக பார்க்கணும், பார்த்து சப்போர்ட் பண்ணணும். தேங்க்யூ. எல்லாத்துக்கும் வணக்கம். சூப்பர், ரொம்ப நல்லா வந்திருக்கு. டைரக்டர் சார் நெகட்டிவில் நிறைய பண்ணியிருக்கேன். பட் இந்த படம் ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், எல்லாத்துக்கும் பிடிக்கும். ஸோ அந்தளவுக்கு என்னை நம்பி இந்த வாய்ப்பு கொடுத்தாங்க. ரொம்ப நன்றி சார். அப்புறம் ப்ரொடியூசர், ரெண்டே வார்த்தை தான். மதுரையில் சாப்பாடு ரொம்ப ஃபேமஸ்ஸு. ஆனால் எங்களுக்கு டெய்லி எனக்கும் பாலஹாசனுக்கும் கார் கொடுத்து ஒரு அமௌண்ட்டு கொடுத்து டெய்லி நீங்கள் சாப்பிடணும் அப்படின்னு சொல்லி எந்த ப்ரொடியூசரையும் நான் பார்த்ததில்லை. அவ்வளோ நல்ல மனசு, எல்லாரையும் கூட இருக்கிறவங்களும் எல்லாம் எல்லாத்தையும் கேர் பண்ணிக்கிட்டாங்க. ஸோ ஒரு ஆர்டிஸ்ட் மாதிரி பார்க்காம ஒரு தம்பி மாதிரி பார்த்து நல்லா பார்த்துக்கிட்டாங்க. ஸோ அவர் மனசுக்கு ஏற்ற மாதிரி இந்த படம் ரொம்ப நல்லா வரணும். அப்புறம் என் கூட நடித்த எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். அவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. மீடியா நீங்கள் தான் இந்த படத்தை கொண்டு போய் எல்லாத்துக்கிட்டையும் சேர்க்கணும்னு கேட்டுக்கிறேன். தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். 2009 ஒரு சினிமாவுக்காக நான் முத ப்ரெஸ்ஸை சந்தித்தது மதுரை டு தேனி வழி ஆண்டிப்பட்டிக்காக ஒரு ப்ரெஸ் மீட். அப்போ சொன்னோம், சார் பெரிய பிரம்மாண்டமான விஷுவல்ஸ் கிடையாது, பெரிய ஆர்டிஸ்ட் கிடையாது, எங்களை யாருன்னே தெரியாது, ஆரம்பிக்கிறோம், பிடிச்சிருந்தா கொண்டு போய் சேருங்கன்னோம். ஸோ மதுரை டு தேனி இன்றைக்கி கண்டிப்பாக தெரியாத 100 பேர்கிட்ட சொன்னோம்னா ஒரு 75 பேருக்காவது தெரியும். ஸோ அப்படி தான் கொண்டு போனீங்க. இந்த படமும் அப்படி தான், பெரிய பிரம்மாண்டமான எந்த விஷுவலும் இல்லை. டெய்லி ஒன்று கண்டிப்பாக படம் பார்க்குறவங்க வீட்டில் இது நடந்திருக்கும், இல்லை நமக்கு தெரிஞ்சவங்க வீட்டில், இல்லை நியூஸில், டிவியில் எப்படியாவது இந்த விஷயங்கள் நம்ம பார்த்துருப்போம். ரொம்ப சிம்பிளாக சொன்னால, திணை விதைத்தவன் திணை அறுப்பான், வினை விதைத்தவன் வினை அறுப்பான். கொஞ்சம் முன்ன பின்ன ஆகலாம் டைம், அவ்வளோதான். ஸோ மறுபடி இப்போ கிட்டத்தட்ட கொரோனா ஒரு 5-6 வருஷம் கழித்து மறுபடியும் உங்களெல்லாம் சந்திக்கிறது மிகப்பெரிய மகிழ்ச்சி. ஏன்னா சினிமாவை நேசிக்கிற ஒவ்வொருத்தருக்கும் தெரியும் இல்லையா, அந்த சினிமாவுக்குள்ளே இருக்கணும், சினிமா சார்ந்து பேசணும், சினிமாவிலேயே இருக்கணும். நான் எல்லாட்டையும் சொல்லுவேன், நம்ம சினிமா உண்மையாக நேசித்தோம்னா கண்டிப்பாக சினிமா கைவிடாது அப்படின்ட்டு. நிறைய பேர் சொல்லுவாங்க, நாங்கள் ப்ரொடியூஸ் பண்ணோம், தெருவுக்கு வந்துட்டோம், வீணாக பண்ணோன்ட்டு. கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே தெரியும், அவங்களுடைய ஆட்டிடியூட்ஸும் அவங்களுடைய செயல்கள் மட்டும்தான் அவங்களை கொண்டு வந்திருக்குமே தவிர சினிமாவை நேசித்த யாருமே இன்றைக்கி தெருவிலலாம் இல்லை அப்படின்றது என் நம்பிக்கை. ஏன்னா நாங்கள் பண்ண மதுரை டு தேனி ஆகட்டும், சனிக்கிழமை சாயங்காலம் 5 மணி ஃபஸ்ட்டு டிஎஸ்எல்ஆரில் பண்ணி ஒரு லிம்கா ரெக்கார்ட் பண்ணோம். அதுக்கப்புறம் முயல்னு ஒரு படம் பண்ணோம், நிறைய ஃபோட்டோ வீடியோகிராஃபர்ஸ்லாம் சேர்ந்து. இவ்வளவு நடந்து கொரோனாவில் எந்த வாய்ப்பும் இல்லாமல் நான் சென்னையிலேருந்து மதுரை போயிட்டேன். மதுரையில் இருந்தப்பவும் நான் ஒவ்வொரு நாளும் இந்த சினிமாவை நேசிச்சுட்டே இருந்தேன். அதுதான் ஒரு பாண்டியன், எங்களுடைய ரோட்டரி பாண்டியன் கிளப்பில் நான் இணைந்தது, அங்கே நான் என்னுடைய தயாரிப்பாளரை பார்த்தது, யதார்த்தமாக பேசினது. ஆக்சுவலாக நான் கொஞ்ச நாளாகவே எந்த ப்ரொடியூசர்ட்டையும் பெருசாக நான் ஆரம்பத்துலேருந்தே நண்பர் மதுரை டு தேனி விமல் சார் அவங்க ஒரு கொஞ்சம் பணம் கொண்டு வந்தாங்க,
மீதியை நான் போட்டு ப்ரொடியூஸ் பண்ணோம். ஆனால் எனக்கு ப்ரொடியூசர் ஆகணும்னு எந்த ஆசையும் கிடையாது. சினிமாட்டோகிராஃபர், டைரக்டர், இப்படி ஒவ்வொரு படமுமே நாங்கள் கொஞ்சம் போட்டு 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 தான் பண்ணிட்டே வந்தேன். ஒரு ஸ்டேஜில் நிப்பாட்டி இனிமேல் நம்ம பணம் போடக்கூடாது. அதில் நிறைய தலைவலி உண்டு. எப்படி காயத்ரி சொன்னாங்களோ, என்னுடைய அத்தனை தலைவலிகளையுமே பார்த்துக்கிறது என்னுடைய நண்பன் அவன் பாலா தான். ஏன்னா நாங்கள் தான் சேர்ந்து ஓடணும். அப்போ நானும் அவனும் பேசணும், நண்பா ஒரு ப்ரொடியூசர் நம்ம 10 பைசா கூட நம்ம கை காசு போட்டு கடன் வாங்கி போட்டு இது இல்லாமல் ரிலாக்ஸ்டாக ஒர்க் பண்ணணும். ப்ரொடியூசர் என்கிட்ட கேள்வி கேட்கணும், உனக்கு என்ன சொல்கிற டயத்தில் பணம் வருது, வேலையை பாடுறா அப்படின்ற மாதிரி ஒரு ப்ரொடியூசர். இப்படி ஒரு வேலையை பார்க்கணுன்னு நிறைய நாள் யோசிச்சிருக்கோம். அப்படி கிடைச்சவர் தான் ஆனந்த முருகன் சார். ஒரு சின்ன இதில் ஆரம்பித்தோம். அப்படியே வந்து இந்த படம் இப்போ எல்லாத்துக்குமே தடங்கல்கள் இருக்கும். அது மாதிரி நிறைய கண்டிப்பாக இந்த படம் எல்லாட்டையும் போய் சேருன்ற நம்பிக்கை உண்டு. மறுபடியும் உங்களை சந்திப்போம். அப்போ நான் இன்னும் நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணுறேன். ஏன்னா எனக்கு ஏற்கனவே லேட்டாக தான் ஆரம்பிச்சிருக்கோம். ஸோ அப்போ வந்து ஒரு பட்ஜெட், இந்த மாதிரி ஒரு பட்ஜெட்டில் பண்ணலாமா யோசித்தோம். மொதல் ஒரு 3-4 நாள் வேலை பார்த்தோம். அதுக்கப்புறம் அவர்கிட்ட ஆக்சுவலாக இந்த படம் பண்ணும்போது, சார் ஷூட்டிங் செலவில் மட்டும் பாருங்கள், போஸ்ட் ப்ரொடக்ஷனுக்கெல்லாம் நான் என்னுடைய நண்பர்கள் நிறைய இருக்காங்க, நான் பார்த்துக்கிறேன்னு ஆரம்பித்தோம். கொஞ்ச நாள் ஷூட் பண்ணி இந்த டீம் எல்லாம் பார்த்ததுக்கப்புறம் இன்னைக்கு நான் ஆசைப்பட்ட மாதிரி சோலோ ப்ரொடியூசர், அவரே போஸ்ட் ப்ரொடக்ஷனே நானே பார்த்துக்கிறேன், நீங்கள் வேலையை மட்டும் பாருங்கன்னாங்க. அப்படி தான் இது வந்துச்சு. ஆக்சுவலாக எனக்கு ரொம்ப சந்தோஷம் உங்கள் எல்லாரையும் நினச்சி. ஏன்னா இது ஒரு படம் ஆரம்பித்தோம், இந்த பட்ஜெட்டில் வெறும் புதுமுகத்தை தான் வச்சு பண்ண முடியும்னு சொன்னேன். ப்ரொடியூசர் சொன்னார், கோவிந்த் சார் உங்களை நம்பி தான் நான் இறங்கியிருக்கேன், நீங்கள் என்னவோ பண்ணுங்கள், சொன்னதை செஞ்சுருங்க அப்படின்னாரு. அப்புறம் தான் ஸ்கிரிப்டெல்லாம் முடித்து டயலாக் போது ஒவ்வொருத்தராக என்னுடைய ஏடிஸ் முத்தாவட்டு இவங்களாம், சார் எனக்கு இவரை தெரியும் பேசலாமா, என்னப்பா நம்மள்ட்ட இருக்க பட்ஜெட்டுக்கு சரி வா பேசி பார்ப்போம் அப்படின்ட்டு தான் ஆரம்பித்தது. முதல் பிள்ளையார் சொல்லி போட்டது கஜராஜா சார், இன்றைக்கும் பேசினார். அப்புறம் பாலஹாசன் ஆகட்டும், ஸ்ரீதேவ் ஆகட்டும், யாசர் ஆகட்டும், இதில் இவங்க எல்லாமே என்னென்னா யாருமே ரொம்ப பில்டப் பண்ணல. டைரக்டரும் நாங்கள் இப்படிலாம் யோசித்தோம், இத்தனை நாள் யோசித்தோம், எனக்கு இப்படிலாம் ஸ்கிரிப்ட் சொன்னாங்க. அப்படி உண்மையில் எனக்கு மகிழ்ச்சி. ஃபேக்டை பேசினீங்க. நிறைய பேர் அப்படி தான் வந்தாங்க. திடீர்னு 3 நாளைக்கு முன்னாடி அப்படியே யோசிச்சிட்டே இருப்போம், இந்த சீன் எப்போ பண்ணுறோம், இப்போ தானே ஒருத்தரை பிடிப்போம். ஆனால் என்னென்னா சுப்பன், நான் 2-3 டைட்டில் சொன்னேன் ப்ரொடியூசர் சார்ட்ட, அதில் சுப்பன் ஓகே அப்படின்னாரு. சுப்பன் அப்படின்னா அப்பனுக்கே படமான சுப்பிரமணியனா சுப்பன் சொல்லுவோம். வேற என்னன்னா கிராமங்களில் இருக்க எல்லாருக்குமே தெரியும், ஊரில் வீரமாக இருக்க எதை வேணாலும் செய்வானா, அவனை சொல்லுவான், அம்புட்டு பெரிய சுப்பனாடா நீ அப்படின்னு கேள்வி கேட்போம். இந்த கதைப்படி வீரன் அப்படின்றவன் அந்த ஊரில் யாருமே தொட முடியாத ஒருத்தன். ஸோ அவனுக்கும் நமக்கு செட் ஆகும். இன்னொன்று சுப்பன், சூரசம்ஹாரம் சொல்லுவோம் இல்லையா, அரக்க குணம், தீய எண்ணங்கள் கொண்ட எல்லாருமே அரக்கர்கள் தான். ஸோ அவனை அழிக்கிறது தான் அப்படின்றதுனால இந்த ரெண்டுமே ஓகே ஆகும். அப்படின்னப்போ சுப்பன் ஓகேவா, ஓல்டா அப்படியெல்லாம் இருக்குமேன்னு சிலது. ஆனால் இதை யார்கிட்ட சொன்னனோ எனக்கு மறுப்பே சொல்லலை. பெரிய விஷயம். உண்மையிலேயே சுப்பன் அமைஞ்சதுக்கப்புறம் இந்த படம் ஆரம்பிக்க முன்ன அறுபடை வீட்டுக்கும் நாங்கள் போயிட்டு வந்தோம். ப்ரொடியூசர் போயிட்டு வந்து தான் ஆரம்பித்தோம். சில பேர்ல சாமி அதெல்லாம் விட்டுங்க, உண்மையிலேயே இந்த சுப்பன் ஒரு ஸ்டேஜ் ப்ரொடியூசர்கிட்ட பேசி நான் கதை சொல்லி மறுபடியும் ஒரு டைம் வாங்கி ஸ்கிரிப்ட் எடுத்து முடித்து ஜூன் 27 பூஜை போட்டோம், ஜூன் 28 ஆரம்பித்தோம், தீபாவளிக்கு முன்னாடி ஃபஸ்ட் காப்பி காமிச்சேன் சார்ட்ட. ஸோ கிட்டத்தட்ட இப்போ நம்ம அடுத்து இந்த இயரே ரிலீஸில் இருக்கோம். கிட்டத்தட்ட ஒரு 5 மாதம் ஸ்கிரிப்டை விட்டுருவோம். அதுக்கு நான் 2-3 மாதம் எடுத்துக்கிட்டேன். ஒரு 5 மாதத்தில் ஒரு படம் ரெடியாகி ரிலீஸ் ஆகுதுன்னா எவ்வளோ பெரிய விஷயம்னு உங்களுக்கு தெரியும். இதுக்கு டோட்டலாக என் கூட இருந்தது ப்ரொடியூசர். யாருக்கு என்ன சம்பளம் கொடுக்கணும், சம்பள விஷயம் பேசினவங்க. ஒருத்தர் 50 ரூபா வாங்க வரேன்னா என்னால் 20 ரூபா முடியும், 25 ரூபா முடியும். ஆனால் அதை கரெக்டாக கொடுத்துருவோம். இந்த செகண்ட் உங்களுக்கு ஒரு பெருமையாக சொல்கிறேன், இன்னும் எத்தனையோ படத்தோட சம்பளம் வரலன்னு ப்ரெஸ் பீப்புளுக்கும் ஒவ்வொருத்தரும் புலம்புறதை கேட்டிருப்பீங்க. எல்லாரையும் வச்சுட்டு சொல்கிறேன், அஸ் அ டெக்னீஷியன் தாங்க, இந்த செகண்ட் வரைக்கும் ஒத்த பைசா யாருக்கும் பேலன்ஸ் இல்லை. அந்த மாதிரி முடிச்சிருக்கோம். ஸோ அப்போ பாதிக்கு பாதி தான் எங்கள்கிட்ட வாங்கினாங்க. ஒவ்வொருத்தருமே அப்படி தான் உள்ளே வந்தாங்க. யாரும் டிமாண்ட் கிடையாது. ஒவ்வொருத்தரை பற்றி பேசினாலும் எனக்கு 10 நிமிஷம் வேணும். பாலஹாசன் ஆகட்டும், யாசர் ஆகட்டும், சார்மிஸ் ஆகட்டும், காயத்ரி ஆகட்டும், என்னுடைய டீம். அவர் சொன்ன மாதிரி உண்மை தான். நாங்கள் ஒரு 2 நாளைக்கு முன்னாடி தான் அவரெல்லாம் ஃபோட்டோ அவங்க இவரை பார்க்கும்போதே கொடுத்துட்டாங்க.
2 நாளைக்கு முன்னாடி அவர் வர சொல்லுங்களேன், அவருக்கு பார்த்துருவோம் அப்படின்னு சொன்னோம். ஐயா மாப்பிள்ளை காஸ்டியூம் இந்த டைத்தில் போய் வாங்க முடியாது, முடிஞ்சால் வாங்கிட்டே வர சொல்லிடுங்க அப்படின்னு வாங்கிட்டு தான் வந்தாங்க. ஸோ இதை ஏன் நான் சொல்கிறேன்னா, அந்த கதை சொல்லி நான் ஸ்டார்ட் பண்ணி பூஜை போடுற வரைக்கும் ஒன்று இருக்கும் இல்லையா, அதுக்கப்புறம் இந்த செகண்ட் வரைக்கும் நான் இந்த படத்தை டிசைன் பண்ணவே இல்லை. சூப்பர் டிசைன் பண்ணி கூப்பிட்டு போயிட்டே இருக்கான். ஒவ்வொன்றும் அப்படி அமைஞ்சிச்சு. போஸ்ட் ப்ரொடக்ஷன் வந்துட்டு ஒரு மினிமம் ஒரு பட்ஜெட் நான் சொன்னேன். என்னுடைய மறுபடி தனி என் 2வது படத்தில் போஸ்ட் ப்ரொடக்ஷனில் கொஞ்சம் சுமார் தான் இருக்கும், அது நானே ஒத்துக்கிறேன். அப்போ இந்த தடவை எனக்கு போஸ்ட் ப்ரொடக்ஷனில் சரியாக இருக்கும்னு நினச்சப்ப சரியான ஆட்கள். ஜெய் மூலமாக தான், எடிட்டர் மூலமாக தான் ஜோஸ் சந்திக்கிறேன், சவுண்டு 5.1 ஆனந்த், எல்லாருமே அவ்வளோ ஹார்ட் ஒர்க். ஸோ இவங்களெல்லாம் தனித்தனியாக பேசணுன்னா எனக்கு அவ்வளோ டைம் வேணும். இவங்க எல்லாம் இல்லாமல் ப்ரொடியூசர் பணம் கொடுத்தாரு, நானும் என்னுடைய டைரக்ஷன் டீமும் வேலை பார்த்தோம். ஆனால் இதை தாண்டி இத்தனை பேரை சரியாக கொண்டு வந்து சேர்த்து இந்த சுப்பன் படம் இன்றைக்கி உங்கள்கிட்ட வந்திருக்கு. ரொம்ப ரொம்ப மகிழ்வான தருணம். ஸோ எல்லாருக்குமே இந்த இடத்துல எல்லாருக்குமே தான் இந்த படம் ஆரம்பிக்கும் போதும் ப்ரொடியூசரும் நிறைய விசாரிச்சிருப்பாங்க, நிறைய நெகட்டிவான விஷயங்களும் வந்துச்சு, அதெல்லாம் தாண்டி தான் கான்ஃபிடென்ட்னாரு. இன்றைக்கி இந்த படம் உங்கள் எல்லாருக்குமே என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். நீங்கள்லாம் இல்லாமல் இது இல்லை. ஏன்னா ஒரு ப்ரொடியூசர் பணம், ஒரு டைரக்டர், இது மட்டும் உங்களுக்கு தெரியும். 50 கோடியில் இருக்க படமும் நிற்கிது, 100 கோடியில் இருக்க படமும் வராமல் இருக்குது. நாங்கள் அழகான ஒரு பட்ஜெட்டில் பண்ண படம் இவ்வளோ தூரம் உங்கள்கிட்ட வந்திருக்குன்னா இதுதான் ரீசன். அகைன் அண்ட் அகைன் என்னுடைய டெக்னிக்கல், என்னுடைய அசிஸ்டன்ட் டைரக்டர் ஆகட்டும், கேமரா அதே மாதிரி. இந்த இடத்துல எனக்கு ஆப்ரேட்டிவ் கேமராமேனா மிஸ்டர் கார்த்திக், அவர் ஆல்ரெடி அஞ்சாமையோட சினிமாட்டோகிராஃபர், கடைசி ஸ்டேஜில் வந்து பெரிய சப்போர்ட் எனக்கு. இவங்க எல்லாருக்குமே எனக்கு நன்றி. என்னுடைய டீம் உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப மனசார சொல்கிறேன், இது மேடைக்காக இல்லை. அதனால தான், இல்லைன்னா நான் முதல்ல சொல்லி என்னை பற்றி இதெல்லாம் சொல்லுங்கப்பான்னு உங்களை பில்டப்லாம் பண்ணியிருப்பேன். மேடைக்கான எந்த பேச்சுமே இல்லை, இது என் மனசுலேருந்து வர்றது. இந்த படத்தை நீங்கள் எப்படி கொண்டு போய் சேர்க்கணுமோ கொண்டு போய் மக்கள்கிட்ட சேருங்க. அடுத்து வர்றோம், கூடிய சீக்கிரமே இதோட டேட் அலௌன்ஸ் பண்ணுறோம். நானும் ப்ரொடியூசரும் பேசிகிட்டு இருக்கோம். ஏன்னா சென்சார் போகுது, அதுக்கு முன்னாடி நம்ம டேட் சொல்லக்கூடாது இல்லையா சார் ரூல். ஆனால் இந்த இயர் நம்ம வர்றோம், படம் மக்களை பார்க்குறாங்க. ஸோ இவ்வளோ தான் நான் சொல்ல வேண்டியது. இப்போ மறுபடியும் பேசலாம், ஓரளவு சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன், போதும். ஏற்கனவே லேட்டாக ஆரம்பிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் கேட்கணுன்னா யார்கிட்ட கேட்கணுன்னாலும் நீங்கள் கேளுங்க. ஸோ நன்றி. அது மாதிரி விஸ்வநாராயணன் சார், இந்த ரோட்ரி படம் எடுத்துட்டோம், இது எப்படியெல்லாம் கொண்டு போய் சேர்க்க போகிறோம். இப்போ ஒவ்வொருத்தருக்கும் பழக்கம் இருக்கும். எனக்காக ஒரு 500 பேரோ, சாருக்காக ஒரு 1000 பேரோ, ஒவ்வொரு ஆர்டிஸ்டுக்காக பார்ப்பாங்கல்ல. இதை தாண்டி டோட்டல் ரோட்ரி மெம்பர்ஸ்ட்டு இந்த படத்தை கொண்டே காமிச்சு பண்ணுவோம் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. அதுக்கு தேங்க்யூ சார், விஸ்வநாராயணன் சார். கண்டிப்பாக இந்த ரோட்ரியில் இணைந்தது, கண்டிப்பாக நான் பாண்டியன் கிளப்பில் ஜாயின் பண்ணதுனால மட்டும்தான் இப்படி ஒரு ப்ரொடியூசரை சந்திச்சிருக்கேன். இன்னைக்கு வரைக்கும் எந்த இதுவுமே இல்லாமல் எனக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ நிறைய இதோட சக்ஸஸில் கண்டிப்பாக சந்திப்போம். என்னென்னலாம் நம்ம டார்ச்சர் பண்ணேன், இவங்க சொன்ன மாதிரி எப்பப்பெல்லாம் எனக்கு என்ன வேணும்னு ஒன்று கேட்டுன்ற விஷயங்கள், சுவாரஸ்யங்கள் இருக்குது, அதெல்லாம் நம்ம பேசுவோம். கண்டிப்பாக மறுபடியும் உங்களை சந்திக்கிற விஷயத்த இந்த சுப்பன் நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பான். அதில் முழு நம்பிக்கை இருக்குது. எல்லாருக்குமே நன்றி. விஜயன் சார் நன்றி. நன்றி எல்லாருக்கும் வணக்கம். ஸோ சாங் சூப்பராக வந்திருக்குன்னு எல்லாரும் சொல்லவும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அந்த சாங்கை ஒரு நாளில் நாங்கள் எடுத்தோன்றது எங்களுக்கு மட்டும்தான் தெரியும், எப்படி எடுத்தோன்றதும் எங்களுக்கு மட்டும்தான் தெரியும். அண்டு எனக்கு ட்ரெய்லரில் ரொம்ப பிடிச்சிருந்த விஷயம் என்னென்னா, யூஸ்வலி இந்த மேல் ஸ்லாப்புக்கு தான் ஒரு 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 கம்பீரம் இது இருக்கும். அந்த மேல் ஸ்லாப்புக்கு ஃபாலோயிங்காக நான் என் ஃப்ரெண்டுக்கு கொடுக்குற ஒரு ஸ்லாப் அங்கே வந்திருக்கு. அப்பா சூப்பராக இருந்தது, எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் ட்ரெய்லரில். அண்ட் மாப்பிள்ளை லைக் சூப்பர் லைக் ஏன்னோ பார்க்கும்போதே எனக்கு ஏற்ற மாப்பிள்ள கரெக்ட் அப்படின்னு ஒரு பொண்ணும் ஃபீல் பண்ணுற அளவுக்கு அழகாக இருக்கீங்க ஸ்க்ரீனில். ஸோ அவரும் ரொம்ப சப்போர்ட் பண்ணார் ஆக்சுவலாக. அண்ட் டு தி என்டையர் டீம், நாங்கள் எல்லாரும் என்ன சொல்கிறது, காலையில் பாலா சார் எங்களோட இபி காலையில் வண்டியில் ஏறி ஷூட் ஸ்பாட்டுக்கு போயிட்டு இருப்போம். ஃபோன் எடுப்பார், ஹலோ அப்படியா சரி ஓகே, அப்படியே வண்டி திரும்பும், வேற எங்கேயோ போகும், ஒரு பிரச்சனை அங்கே சால்வ் ஆகும், ரிட்டர்ன் இப்படி போயிட்டு இருப்போம். அப்படியா இந்த ஹீரோயினை இறக்கி விட்டுட்டு வரேன். அவ்வளோ கூலாக ஹேண்டில் பண்ண ஒரு பர்சனை நானே ஷூட்ஸ் முடிச்சுட்டு கிளம்பும்போது, சார் வாழ்க்கையில் உங்களுக்கு கோவம் வருமா,
கோச்சுக்கிட்டு என்ன பண்ணுறது, அப்படியாப்பா சரிப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சிட வேண்டியது தான். இந்த ஒரு அவர் வந்து ரொம்ப ஷார்ட்டாக பேசிட்டு போயிட்டாரு. பட் அதுதான் சொல்கிறேன், மேபி மைக்கில் உங்களுக்கு தெரியல, பட் மை காட் ஹிஸ் பேஷன்ஸ், த வே அவர் ஒரு பிரச்சனை எப்படி ஹேண்டில் பண்ணாரு, ரொம்ப பார்க்கறதுக்கு. ஏன்னா டீமில் குணேஷன் சார் சொல்லவே வேணாம். ஒரு ஷாட் போயிட்டு இருக்கும்போது அவரோட மனசில் அடுத்த ஷாட்டில் என்னெல்லாம் வேணுன்றது அவர் பிளான் பண்ணி இந்த ஷாட் கட் பிளேபேக் பார்த்துட்டு இருக்கும்போது இப்படி கூப்பிட்டு அசிஸ்டன்ஸ் கிட்ட சொல்லிடுவாரு, அடுத்த சீன் இப்படி வரப்போகுது, இது வேணும் இது வேணும் இது வேணும், போய் ப்ரிப்பேர் பண்ண, நான் இதை முடிச்சுட்டு வரேன். ஸோ பேரலாக ஒரே டைமில் 2 இடத்துல இருக்காரு. இந்த அளவுக்கு டேலண்டட் ஒரு டீமோட நான் ஒர்க் பண்ணேன்றது எனக்கு ரொம்ப 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 ஹாப்பியாக இருக்குது. அண்ட் அதோட ரிசல்ட் தான் அந்த சாங். சிங்கிள் டேல மார்னிங் ஒரு 11க்கு ஆரம்பித்து நைட்டு 2க்குள்ளே அவ்வளோ பியூட்டிஃபுல்லான ஒரு அவுட்புட் வந்திருக்கு. பார்க்க எனக்கு இங்கே சிங்கரோட கண் கலங்குது, பக்கத்தில் உட்காந்துருக்கிற ஆக்டரோட கண்ணும் கலங்குது, 2 பேரும் இப்படி பார்த்துக்கிற கண் கலங்குது இல்லை? ஆமாம், சூப்பராக இருக்குது. ஸோ வி ஆர் ஸோ ஹாப்பி. அண்ட் முக்கியமாக இந்த படத்தில் அட்லீஸ்ட் நான் நடித்த என்னோட ரோல் பற்றி சொல்லணுன்னா, சோஷியல் மீடியா இன்னைக்கு வந்து சும்மா பாத்ரூமில் உட்காந்து கூட ரீல்ஸை தான் நம்ம தட்டுவோம், எல்லாரும் பண்ணுவோம், நோ சொல்லாதீங்க. எல்லாரும் பாத்ரூமில் உட்காந்து இந்த தட்டுற ரீல்ஸால் எவ்வளோ பிரச்சனை வருது. ஒரு சோஷியல் மீடியாவில் ஹாய் அப்படின்னு ஒரு டிஎம் வருதுல எவ்வளோ பிரச்சனை வருது. அந்த ஒரு விஷயத்த ரொம்ப நல்லா போர்ட்ரே பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த ஒரு விஷயம் கண்டிப்பாக இன்னைக்கு இருக்கிற யூத்துக்கு கனெக்ட் ஆகும். பிகாஸ் நம்ம எல்லாருமே அதில் இருக்கோம். ஸோ அந்த ரோல் எனக்கு பண்ண கிடைச்சதுலையும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். கரெக்டாக அந்த ஒரு ரோலுக்கு என்ன சூஸ் பண்ணதுக்கு. இட் இஸ் ஆல் இன் ஆல் ஒரு பியூட்டிஃபுல்லான எக்ஸ்பீரியன்ஸ் இந்த படத்தில். ஸோ நல்லா வந்திருக்கு, கனெக்டிங்கான நிறைய விஷயங்களும் இருக்குது. அண்ட் நீங்கள் ஆஸ் யூஷுவல் என்னோட நிறைய படங்களுக்கு ப்ரெஸ் நீங்கள் சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க, இந்த படத்துக்கும் நீங்கள் சப்போர்ட் பண்ணுறதுல எனக்கு ரொம்ப 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 சந்தோஷம். ஸோ தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ.